அவர் கேட்க கூடாது. சீன் எடுக்க துப்பில 4 லட்சம் ரூபாய் எடுக்கிறையா இல்லையா? இவ்வளவு பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படம் நல்லா நடிக்காத, நீ ஒரு மக்களுக்கு ஒரு உதவி செய்ய. போன வாரம் டிசில ஒரு படம் வந்துச்சு, புரியுதா? அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படம் நல்லா நான் காசு கொடுத்து படம் பாக்குறேன். எத்தனை மணி படம் உள்ள போய் காசை வாங்கிட்டு பேசுறவன போய் கேளியா போயிட்டு போன வாரம் இது ஒரு ப்ரமோஷன் ஒவ்வொரு படத்திலும் நல்லா இருக்கா? போன வாரம் டிசில ஒரு படம் வந்துச்சு, புரியுதா? அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படம் நான் காசு கொடுத்து படம் பாக்குறேன். எத்தனை மணி படம் உள்ள போய் காசை வாங்கிட்டு பேசுறவன போய் கேளியா போயிட்டு போன வாரம் ஆடியன்ஸ்ல வேற சொல்லி நீங்க மீடியாவா? நீங்க விஷால் டீம் வரீங்களா? இருங்க நீங்க விஷால் டீம்ல இருந்து வரீங்களா? ஒரு படம் இருக்குல்ல, ஒரு படம் இருக்குல்ல, மார்க்கெட் இருக்குல்ல, மார்க்கெட் நல்லா இருந்தா நல்லா இருக்கு சொன்னாங்க. படம் எனக்கு கஷ்டமா இருக்கு, நல்லா சொல்லிட்டு போனாங்க. நீங்க வந்து முடியாம ஓடி வரோம். நாங்க ஒரு படம் எடுக்க கஷ்டப்பட்டாங்களா? படம் சூப்பரா சொல்லிட்டு போயிடணுமா? துப்பு இல்ல போனோமா? நான் என்ன சொல்றேன், டிசி படம் போன வாரம் டிசி படம் வந்துச்சுல, 4 நாள்ல 50 கோடி கலெக்ஷன். அந்த படம் நல்லா சொன்ன பாரு, போய் எடுத்து பாரு. படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீ வந்து கேவலமா இருக்கு படம். ஒரு படம் எடுக்க துப்பு இல்ல, உள்ள உட்கார வச்சியா? ஒரே ஒரு சீன் கேக்குறியா? ஒரு டீ கடையில விஷாலோட ஃப்ரெண்ட் டீ விக்கிறாராம். அவரு வந்து பார்த்தா டீ குடுக்க வராராம். கடையில வேலை பாக்குற போய் டீ குடுக்க வரானா. அப்ப வந்து தெரியாம ஒருத்தர் மேல ஊத்திக்கிச்சு, கஸ்டமர் மேல ஊத்திக்கிச்சா. ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு? சார் தெரியாம பண்ணிட்டேன், சாரி சார்னு சொல்லணும். உடனே ஒரு பையனை எப்படி அடிக்கலாம்? உடனே என்ன பண்றாரு? டீ கடைக்கு போறாரு, டீ ஊத்தாரு, பையனை இவர் அடிப்பாரா? அவர் கேட்க கூடாது. சீன் எடுக்க துப்பில 4 லட்சம் ரூபாய் எடுக்கிறையா இல்லையா? இவ்வளவு பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படம் நல்லா நடிக்காத, நீ ஒரு மக்களுக்கு ஒரு உதவி செய்ய. இருங்க வரேன். ஒரு காருக்கு நல்ல மெசேஜ், ஒரு டூப்ளிகேட் பொருள் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க, எவ்வளவு ஒரு இது பண்றாங்க. ஒரு சில லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? கடைசில கிளைமேக்ஸ் ஃபைட்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? திடீர்னு சூறாவளி வருதா? சூறாவளி வருதா? 1000 பேர் நிக்கிறாங்க. ஒரே சொல்றாங்க. படம் பாக்குறல முன்னாடி நடிக்கிறாங்க. படம் பாக்குறாங்க. ஒரு சீன்ல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல 100 பேர் வராங்களா? எப்படி எங்க வராங்க? ஒவ்வொரு படத்தையும் ஒரு ரூபாய் கொடுத்து யாரா உதவி செய்வானா? ஒரு ரூபாய் கொடுத்து உதவி செய்வானா? ஒரு படம் துப்பு இல்ல வந்து நல்லா இருக்கு. எல்லா படத்தையும் கூட சொல்றாங்க. பேசாம காசு கொடுத்து பேர் பேசுவீங்க. காசு கொடுத்து படம் பாப்பீங்க. நான் காசு கொடுத்து படம் கேட்கறேன்.
நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்களா? ஒரு படம் நல்லா இருக்கு. ஒரு publicity போயிடுறா. ஒரு படம் நல்லா இருக்கு இன்னைக்கு சொல்றீங்க. நல்லா இருக்கு இன்னைக்கு. எதுக்கு பிரச்சனை? இப்ப சொல்றேன் கேளுங்கப்பா. உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பாதியோட போயிருங்க. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதற்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? ஏன் அப்படி உனக்கு படம் முடியலையா? படம் முடியல உனக்கு படம் முடிக்கிற பாதியில போ. ஏன் அப்படி 100 பேரு 1000 ஒரு படம் நல்லா எனக்கு படம் பிடிக்கல. என் கை காசு டிக்கெட் வாங்கி தரேன். உள்ள போய் இந்த படத்தை பாரு. நல்லா இருக்கு. நீ அதுக்கப்புறம் நீங்க உள்ள யாருமே பிரஷ் அப் போலியா? யாருமே பிரஷ் அப் போலியா? பிரஷ் அப் பண்ண யாராவது பேசுங்க. இப்போ படம் நல்லா இருக்கு. பேசுங்க. இதே பப்ளிக் தான் நான் டிக்கெட் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நீ கலெக்ஷன் எடுக்க முதல்ல படம் பண்ணி வரல. ஒரு சேனல் டிஆர்பி பேசுறீங்களா? ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கணும். விஷால் இங்க பாருங்க. விஷால் ஆக்ஷன் இருக்கு. எப்பா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன படம்? நீ ஒரு படையாளி. நீ ஒரு படையாளி. படம் போட்டு படம் போட்டு ஏய் இங்க ஒரு சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு சொல்லல லேடிஸ் படம் எப்படிமா இருக்கு? அவன் சொன்ன அந்த சொட்ட தலை இப்போ வந்து பேசுற சூப்பர். இதுக்கு மேல என்ன வேணும்? லேடிஸ் சொல்லு. லேடிஸ் சொல்லு. லேடிஸ் கேளு. லேடிஸ் சொல்றாங்க. இல்ல லேடிஸ் இல்ல பட விஷயம். படம் எப்படி பாரு? நல்ல மெசேஜ். என்னடா சீன் சொல்லு. அவன் பார்க்காம 10000 ரூபாய் குத்து சொல்றான்ல. வந்து இவங்க 10000 ரூபாய் குத்துதா ஜிபேல கால்ல அவன் மேல வழக்கு போடுவோம். ஏனா 10000 ரூபாய் இல்ல. 10000 ரூபாய்
கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான். இல்ல, பேசு. இல்ல எல்லாருக்கும் 10,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்து நான் பார்த்துப்பேன். அவனுக்கு இது போடாதான் அவனுக்கு பிச்சை. எங்களை வந்து நாங்க சொந்த காசுல பார்த்து லேடிஸ் வந்து எல்லாருமே நாங்கிட்டு வந்து விஷால் சாருக்காக வந்திருக்கோம். இவன் சொல்றான் அவங்களுக்கு தினைக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஷோ சொல்லியிருக்கான். அவன் எப்படி சொல்லலாம் 10,000 ரூபாய்க்கு? அவன் மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம். ரசிகர் மன்ற சார்பா அவன் மேல ஆக்ஷன் எடுப்போம். இப்ப காலேஜ் படிக்க பொண்ணு அதை காலேஜ் விட்டு அது படம் சொல்லியிருக்கேன். எப்படி ரிவ்யூ எடுத்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவான். சரி அப்படி இல்ல மேடம், இல்ல மேடம், நீங்க எடுங்க மேடம். நீங்க உங்களை வந்து நான் எதுவுமே சொல்ல, அவங்க மனசுல ஒப்பீனியன் சொல்றாங்க. அவர் பொதுவான்றாரு. 4 பேர் லேடிஸ் கேளுங்க. அவர் என்னன்றாரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்து அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பேச வைக்கிறாங்க. அப்படி சொல்றது தப்பு. இந்த மீடியாவுக்கு போய் சொல்ல முடியாது. அவங்க எப்படி சொல்லலாம்? இப்ப லேடிஸ் கேளுங்க. படம் நல்லா போயிடலாம். இல்லங்க கஷ்டம் இல்ல. 3 சைன் எடுத்துருக்காரு. சாங்ல இருந்து நீங்களே மீடியா வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் ஒண்ணு எதுவும் குறை சொல்ல, எல்லாரும் ஒப்பீனியன் வந்து கேட்கிறோம். சாரு நடிச்சிருக்காரு. அவர் வந்து சொல்றாருல 2 பேருக்கு மட்டும் பிடிக்கலன்னா அவங்க 2 பேரும் வந்து ரசிகர் வந்து இல்ல அவங்க 2 பேர் வரல. நாங்க எடுத்து